இந்த 10 இஸ்ரவேலர்கள் எத்தனை இருந்தாங்க? 10 கன்னிஸ்தர்கள் இருந்தாங்க. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு என்ன இல்லை, விளக்கெல்லாம் இருந்துச்சு, ஆனா என்ன இல்லை அவங்களுக்கு என்ன இல்லை. அப்புறம் வாங்கலாம், லேட்டா வாங்கலாம், எங்க வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம தானே ஆல்ரெடி சத்தம் வரவங்க ஏன் கரெக்டா போறாங்க, எங்க வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா வாங்கி வச்சிருக்கணும்னு அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அவங்க எப்பவுமே பாருங்க, நிறைய பேர் எங்க வாங்கணும், எங்க அபிஷேகம் இருக்கு, எங்க வார்த்தை இருக்கு, எங்க ஆவியானவர் இருக்கிறார் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்க ஏதோ தனமா இருப்பாங்க. அப்புறம் போய்க்கலாம், லேட்டா போய்க்கலாம், அப்புறம் வசனம் கத்துக்கலாம், அப்புறம் போகலாம். ஆனா ஒரு நாள் எதிர்பாராத நேரத்துல மகிமையின் ராஜா வர போகிறார். மகிமையின் ராஜா வந்துட்டார், மணவரன் வந்துட்டார். மணவரன் வந்த உடனே இவங்கனால என்ன பண்ணும் தெரியல, அப்படியே முடிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினால் கதவை என்ன ஆயிடுச்சு, அடைக்கப்பட்டிருக்கு, திறக்க மாட்டான். அவர்கள் என்ன இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் கைவிடப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அதான் எப்போதும் சொல்லுவேன், 24 மணி நேரமும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நீங்க எங்க போனாலும், கார்ல போனாலும் ஜெபம் பண்ணுங்க. when you travel pray, when you walk pray, when you work pray, when you sleep pray. உங்களுடைய மைண்ட் எப்போதுமே ஆண்டவரோடு கூட இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பைபிள் சொல்ற, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப நம்ம எப்போதுமே ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆமென் சொல்லுவார்கள். இந்த காலம் ஆண்டவரை தேடுகிற ஒரு காலம். ஏன் ஆண்டவர் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஏத்துப்பிக்கலாம் அனுமதிக்கிறாரு, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தேடுங்களா 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 அப்படின்றார். தேடணும், தேடுனாதான் ஆண்டவர் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 3 நாள் முகாம் நமக்கு நடந்தது. நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் மண்டை குழம்பி போய் ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நிறைய பேர் என்னென்னமோ ஆயிட்டீங்க. ஆனால் அந்த 3 நாள் ஆண்டவர் பெருமையா 2 நாள் கணக்கு பண்ணி பார்த்தோம். வந்தவர்கள் முதலாம் வந்தவங்க, 2வது வந்தவங்க, சில பேர் 2வது வரல, 3வது சில பேர் 3வது நாள் வரல, சில பேர் அறவே வரல. அது வேற கேஸ், அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் முடிஞ்சு நானா பார்த்துக்கிறேன். அது 3 நாள் கேட்போம். ஏறக்குறைய 743 பேர் இந்த 3 நாள் வந்து போனதே ஒரு பெரிய கிருபை. சொல்லுவாங்க இந்த கேம்புக்கு இவ்வளவு பேர் வந்தது, ஜெப கேம்புக்கு, ஜெப முகாமுக்கு. அது மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. தேவன் நம்மளை தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. ஜெபத்தை விடக்கூடாது. எதை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. எதை விட்டாலும் பிரயாணம் மட்டும் விடக்கூடாது. எதை விட்டாலும் வசனத்தை மட்டும் விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை தேடுகிறவர்கள், தேவன் சமூகத்தை தேடுகிறவர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இன்னைக்கு காலையில பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு 19ஆம் வசனத்துல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை நிறைவாக, ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம், ஒன்றுக்கும் குறையில்லாமல் தேவன் நம்மை நிறைவாக கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் இந்த பூஜ்ஜம் சபைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு வேற வார்த்தை கொடுத்தார். ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆகவே இந்த வந்தவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த வாரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். God going to bless you abundantly. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகின்றார். கைகளை உயர்த்தலாமே சொல்ல பார்ப்போம். ஆண்டவர் இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், you will lack nothing. ஒன்றும் உனக்கு குறைவுபடுவதில்லை. ஆமென் சொல்லுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாரம் ஒன்றும் குறைவுபடாது. சொல்ல பார்ப்போம். ஒன்றும் நமக்கு குறைவுபடுவது கிடையாது. கர்த்தர் அதை செய்வார். எந்தெந்த இடத்துல நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றார், இனி ஒன்றும் குறைவுபடாதா. கர்த்தர் அந்த குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாய் ஆண்டவர் மாற்ற போறார். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா.
Deuteronomy chapter 2 verse 7. அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுறீங்களா? Deuteronomy chapter 2 verse 7. ஒன்றும் உனக்கு குறைவுபடுவதில்லை. குறை வராது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் 430 வருஷம், எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்ப்போம்? 400. இடையில ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ, அப்பப்போ மைண்ட சிந்திக்க வைக்கணும். நான் காலையில கேட்ட அதே கேள்வியை நீங்க யோசிச்சு நீங்க வர ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னோம்? சமாரியா ஸ்திரீ தெரியுமா தெரியாது? யார் பசங்க அப்படின்னு கேட்காதீங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல யார் இருக்கிறா? சமாரியா ஸ்திரீ. அவ நல்லவளா கெட்டவளா? அவ பாவியா இல்ல அவ நீதிமானா? சமாரியா ஸ்திரீ பாவின்னு சொல்றவங்க எதுவுங்க? சமாரியா ஸ்திரீ தெரியுமா தெரியாதா? இயேசு பேசினார், தண்ணி கேட்டார். அவட்ட போய் என்ன கேட்டாரு? தண்ணி கேட்டாரு. ஆமா, அவனும் தண்ணி எடுக்க வந்தா, இவனும் தண்ணி கேட்கிறாரு. ஆக மொத்தம் 2 பேரும் என்ன தேவை? தண்ணி தேவை. சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. இப்ப இவன் நல்லவளா கெட்டவளா? இவன் பாவியா பரிசுத்தவான்? கேட்க எந்த விஷயத்துல பரிசுத்தவான்னு சொல்றீங்க? நான் கேள்வி கேட்பேன். நீங்க பரிசுத்தம் சொன்னா கேட்பேன், நீங்க பாவி சொன்னாலும் கேட்பேன். பாவி ஏன் பாவி? நீ அதிகமா அவளுக்கு 5 ஆனா இயேசு வந்து 6 ஆயிருக்கு. இயேசு கூட 6. அவர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே 5, இப்ப இருப்பதும் உங்களோட இல்லை. அப்ப மொத்தம் 6. ஏசு தான் 7வது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். ஜாலி ஆகல. ஓகே, 5 கோல்ஸ் 6 பேர் வச்சுக்கலாம். ஏற்கனவே 5. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், ஏற்கனவே உனக்கு 5 கோல்ஸ், இப்ப இருப்பதும் உன்னோட. அப்ப மொத்தம் எத்தனை? ரைட்டா? கணக்குல கரெக்டா இருக்கும். அதான் பேசுவா. சரி, அது இப்ப இயேசு மொத்தம் ட்ரை பண்றாங்க. பைபிள் ராஜா. ஆமா, அது ஆண்டு சொல்லிட்டார், உனக்கு ஏற்கனவே மனுஷன். சரி, 5 கோல்ஸ். அப்ப 5 கோல்ஸ் கல்யாணம் பண்ணவன் நல்லவளா கெட்டவளா? நல்லவளா கெட்டவளா? கை தூக்குங்க, கை தூக்கியே கை தூக்குங்க. பாவி, அவ கெட்டவள் இல்ல, ஆனா பாவி. அவ பாவி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, பாவி அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டாங்க. ஏன் நல்லவ? அது அதுக்கு பொறுப்பாடு தானே. அதுக்கு பொறுப்பாடு கதை வேணாம். இப்ப சம்பவத்துக்கு வரும். பாவி, ஒரு ஆள் பாவிதான். சரி, அவன் பாவியா இல்லையா? சரி, பாவிதான் அப்படின்னு சொல்றீங்க. 5 பேர் வச்சிருந்தா பாவிதான். ஆறு பேர் எல்லாம் பாவி. சரி, மீதி என்ன கேஸ்? சரி, நல்லா யோசிக்கணும். அடுத்தோடு நான் கண்டிப்பா சொல்றேன். கருங்க, பைபிள்ல எங்குமே அவ ஒரு விபச்சாரி பைபிள் போடல. விபச்சாரியா இருந்தா பைபிள் போட்டிருக்காங்க. ராகா ஒரு வேசி போட்டிருக்கா இல்லையா? நிறைய இடங்கள்ல விபச்சாரி, பேய் பிடிச்ச மரியாதை, பேய் பிடிச்சவ அப்படி போட்டிருக்கா இல்லையா? பைபிள் போட்டிருக்க. ஆனா இவ பாவின்னு பைபிள் போடல. இவ ஒரு விபச்சாரியும் பைபிள்ல போடல. அப்ப இவள் யார்? இவள் கெட்டவளா? இவள் நியாய பிரமாணத்தை அறிந்தவளா இல்லையா? அவள் நியாய பிரமாணத்தை பேசுறா, இயேசு கிட்ட கோட் பண்றா, வசனத்தை பேசுறா. அவள் பாவியா இருந்தால், ஒரு விபச்சாரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திடீர்னு ஒரு சவுக்கில இருந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆள் வந்திருக்காரு, வா 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 அப்படின்னு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? வெத்தி போயிடுவான். போவீங்களா? வா வா வா, ஒருத்தர் வந்திருக்கிறார் வாங்க, சவுக்கில் ஒருத்தர் வந்திருக்காரு வாங்க, மனசு சொல்ற போவீங்களா? ஆனா இப்போ போய் கூப்பிட்டோம்னா அந்த பட்டணமே வந்துச்சு அவரை பார்க்க. யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. ஒரு வாரம் டைம் தானே, பைபிள் நல்லா படிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க, இவன் நல்லவளா கெட்டவளா? நிறைய விஷயங்கள்ல பைபிள்ல நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒரு கேள்வி உங்க மனசுல வைப்பேன். நீங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு அப்புறம் வாங்கல. ஒன்றுக்கும் நீங்கள் குறைவுபடுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுக்கும். ஆண்டவர் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னா நீங்க அடிமையா போவீங்கன்னு சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ஆண்டவர் எப்போதுமே
எதை செய்தாலும் சொல்லாம செய்ய மாட்டார். பக்கத்துல சரி, எதை செய்தாலும் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லாம செய்ய மாட்டார், சொல்லிடுவார். நான் தான் செய்ய போறேன். நம்ம ஆளுங்கன்னா மறைச்சு சொல்லாம கொள்ளாம ஊருலாம் விட்டுட்டு அங்கங்க சுத்திட்டு கடையில சாப்பிட்டு வருவாரு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு? சொல்லிட்டு தான் செய்வார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல, திரும்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேக்கு சொல்றார். 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், மோசே, ஆபிரகாம் உன்னுடைய சந்ததி, என்னது? ஆபிரகாம் உன்னுடைய சந்ததி அடிமைக்காய் போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னது? அடிமையாய் போவார்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அவனுடைய சந்ததி நிச்சயமாகவே அடிமையா போவாங்க, ஆனா அவங்கள அடிப்பேன், அவங்கள வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். கர்த்தர் பேசுறார். வாசிமாத வசனத்தை ஆதியாகமம் 15 எத்தனாவது வசனம்? 13 வாசினா. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய வெள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம். 16ஆம் அதிகாரத்துல ஆகார் உள்ள நுழைகிறதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்றார், ஒரு சந்ததி 400 வருஷம் அடிமையா போவாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா 430 வருஷம் ஆச்சு. ஏன் 430 வருஷம் ஆச்சுன்னா அவர்கள் தேவன் சந்திக்கிற நேரத்தை அறியாமல் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். So the time, they missed the time. அந்த நேரத்தை அவங்க மிஸ் பண்ணனால எக்ஸ்ட்ராவா 30 வருஷம் ஆயிடுச்சு. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவருடைய நேரத்தை நாம் அறியாதனால, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காலத்தை நாம் அறியாதனால, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சமயத்தை நாம் அறியாதனாலதான் அநேக நேரத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு, ஆண்டவர் 400 வருஷம் 390வது வருஷத்துல கர்த்தர் மோசே அனுப்புகிறார் ஜனங்களை விடுவிக்க. ஆனா ஜனங்களுக்கு அது புரியல, அது அறியல. ஏன்னா அவங்க வசனத்தை என்ன செய்யல? மனப்பாடம் வைக்கல, மறந்துட்டாங்க. வசனம் அறிவு நமக்குள்ள இருந்தால் நேரத்தின் அறிவு நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுவாங்க. அதான் எப்போதுமே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்களுக்கு காலத்தை தெரியலையா, உங்களுக்கு அந்த நேரம் தெரியலையா என்று அடிக்கடி ஆண்டவர் பேசுகிறார். மத்திய 12ஆம் அதிகாரத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம். காலத்தை நீங்கள் அறிந்தவர்களாக, நேரத்தை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இசாக்கார் புத்திரர்களுக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட அடிக்கடி கர்த்தர் பேசுகிறார். 1 நாளாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இசாக்கார் புத்திரர்கள் அவர் காலத்தையும் நேரத்தையும் அறிந்தவர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தை அறியாதனால இவங்க என்ன பண்றாங்க? துரத்துறாங்க. மோசே என்ன பண்றாங்க? துரத்துறாங்க. அவரும் வனாந்தரத்துக்கு போறாரு. 40 வருஷம் இழுத்து அடிக்கிறது. 40 வருஷம். ஆகவே 430 வருஷம் கழித்து கர்த்தர் திரும்பவும் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதுல உறுதி. ஆமென் சொல்லுங்க. அவர் வாக்கு கொடுத்தார் என்றால் அவர் நிறைவேற்றுவார். நம்மளே அந்த நேரத்தை மறந்து போய், நம்மளே அந்த காலத்தை மறந்து, நம்மளே அந்த வினாடியை மறந்து போனாலும் அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். அவர் நிச்சயமாகவே சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப 430 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அவங்க கர்த்தர் செங்கடலை பிளக்கிறார். ஆண்டவர் அந்த ஜனங்களை வனாந்தரத்துல வழியாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த வனாந்தரத்துல 40 நாள் பயணம் தான். எத்தனை நாள் பயணம்? 40 நாள் பயணம். ஆனா இவங்க பண்ண கோளாறுல ஆண்டவர் இழுத்து அடிச்சாரு. 40 வருஷம் ஆகிட்டாரு. கவனிங்க, சில நேரத்துல நம்ம ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. நம்மளாலதான் நமக்கு பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால, உன் வாயினால, உன் புத்தினால தான் உனக்கே பிரச்சனை. சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. உன்னால, உன் வாயினால, உன் புத்தினாலதான் உனக்கே பிரச்சனை. என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல யாராவது இருந்தாங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல டிவி ஸ்கிரீன் தான் பார்க்கறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால, உன் வாயினால, உன் புத்தினாலதான் உனக்கே இடது. அது கொஞ்சம் இழுத்து அழகா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொன்னதா இருக்கும். அப்பப்ப உன் மூளை கலந்து போயிருது. அப்பப்ப உன் மூளை லாரியாயிருது. பிரச்சனை அவர் இல்ல, பிரச்சனை யாரு? ஒத்துக்க மாட்டீங்க. பிரச்சனை யாரு? பிரச்சனை நீ தான். அவர் கரெக்டா நடத்துறாரு.
அவர் கரெக்டா கொண்டு போறார். 40 நாள்ல கொண்டு போவேன்னு சொன்னா 40 நாள் கொண்டு போயிடுவார். ஒரு ஆலோசனை, நீதான் பெட்டு போட்டு கண்டதுனா யோசிப்பேன். சில பேர் பெட்டு போட்டு படுத்தாங்கன்னா, மல்லாக்கா படுத்தாங்கன்னா கண்டதுனா மயன ஓடும். இதுவா அதுவா அதுவா ஆண்டவர் அங்கே இருந்து பாப்பாரு மேல. இந்த அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில் என்ன செய்ய மாட்டேங்குது, ஏறவே மாட்டேது. ஆமா, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, சந்தேகப்பட்டு பட்டு 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 அநேகர் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையை இழந்துடுறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க, நன்மை இழந்துடுறாங்க, ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்களை கூட சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்க அப்படி நான் முறுமுறுத்து அழுது தேவையில்லாம அழுக. சில பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அழுகும், தேவையில்லாம சண்டை போடும், தேவையில்லாம மூக்கள் அப்படியே சளி உழுகிறோம் அப்படியே இருக்கும். அந்த மூச்சு பார்த்தாலே நமக்கு என்னடா இது அப்படியே இருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா இது விழுகு, இது ஓன குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது மட்டும் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு பார்த்தாரு. இந்த ஆளுங்க நாங்க கூட்டு போனா அந்த நாட்டையும் வீணாக்கிடுவாங்க. 40 வருஷம் இழுத்து அடிச்சு என்ன பண்றாரு, போட்டு சாக அடிச்சாரு. சாகணும்னா பேசுங்க, சாக கூடாதுன்னா வாயை மூட்டு அவர் சொல்றது கேளு. ஆமென். வரமாட்டேங்க, வாயை திறக்க மாட்டேங்க. ஆமென். வரமாட்டேங்க, நல்ல வாயை திறக்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குது, ஆண்டவர் கொண்டு போறார் 40 வருஷம். அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல அவர்கள் 3 விதமான வனாந்தரத்தை சந்தித்தாங்க. சொல்லுங்க, 3 விதமான வனாந்தரம். எல்லாம் சொன்னா, வனாந்தரம், பெரிய வனாந்தரம், பயங்கரமான வனாந்தரம். எல்லாம் சொல்ல பார்ப்போம், வனாந்தரம், பெரிய வனாந்தரம், பயங்கரமான வனாந்தரம். முதலாவது வனாந்தரம். இரண்டாவது உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த பெரிய வனாந்தரம் அப்படின்னு போடுறது. மூணாவது உபாகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. உபாகம் 8, Deuteronomy 8:15 வாசிங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வழியாய் கர்த்தர் நடத்தினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க இருப்போம். அப்ப 3 இடத்துல ஆண்டவர் படிப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரார். முதலாவது என்ன சொல்லுங்க இருப்போம், வனாந்தரம். என்ன சொல்லுங்க, வனாந்தரம். இரண்டாவது என்னது, பெரிய வனாந்தரம். மூணாவது பயங்கரமான பெரிய வனாந்தரம். மூணாவது என்ன சொல்லுங்க இருப்போம், பயங்கரமான பெரிய வனாந்தரம், பயங்கரமான டெசர்ட், பயங்கரமான வனாந்தரம். வனாந்தரத்துல என்ன இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. வனாந்தரம் என்ன இருக்கிறது, குறைவுகள். என்னென்ன குறை இருக்கும் சொல்லுங்க, ஆகாரம் குறைவு இருக்கும். அப்புறம் வனாந்தரத்துல என்ன, தண்ணீர் குறைவு இருக்கும். வனாந்தரத்துல சரியா வெளிச்சம் இருக்காது. வனாந்தரத்துல இருளா இருக்கும். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நான் 6 மாதங்கள் பிராக்டிகல் இன்ஜினியரிங் படிக்கும் போது 6 மாதங்கள் முதலாக எனக்கு கொண்டு போய் மஸ்கட்ல விட்டாங்க. 6 மாதத்துல இன்ஜினியரிங் படிக்கும் போது பிராக்டிகலுக்கு போனேன். அப்பதான் வனாந்தரத்துல லைஃபா பார்க்கறேன். இப்ப கொஞ்சம் நாடுகள்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அந்த காலத்துல நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்ன போகும்போது அது டெவலப் ஆகுது. அப்ப அந்த வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் டு வாக் இன் டெசர்ட், வெரி ஹார்ட். அது நடக்க முடியாது. வனாந்தரத்துல வெயில் அடிச்சுச்சுன்னா 56, 60 வரைக்கும் வெயில் அடிக்கும். அதுல முடியாது. எத்தனையோ பேர் இந்தியால இருந்து வேலைக்கு வந்தவங்க செத்து இருக்கிறாங்க. அந்த வனாந்தரத்துல நிறைய பேர் சூடு தாங்கவே முடியாது. பயங்கர வெயில், உச்சமான வெயில். அந்த டைம்ல டெசர்ட்ல நடக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் இவங்களை இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நடத்துறார். நடத்தி அந்த ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்துறாங்க, குறைவு இல்லாமல் எப்படி நடத்துறார் ஆண்டவர். அதுதான் இந்த வாரம் ஆண்டவர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லிட்டா தீர்க்கதரிசனமா சொல்றேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவா இருக்கும். உங்க வாழ்க்கை வனாந்தரமோ, பெரிய வனாந்தரமோ, பயங்கரமான வனாந்தரமோ, எப்படி கடந்து போறீங்க தெரியாது. எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வாரம் அந்த வனாந்தரத்தில் ஒரு குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்துல தண்ணி இல்ல, ஆனா ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்தார். கர்த்தர் மாறாவை மதுரமாய் ஆண்டவர் மாற்றினார். கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்பட செய்தார். ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். ஜனங்களுக்கு சாப்பாடு இல்ல. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல Exodus 16 God give them food in the desert. பானத்தை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னாவை கர்த்தர் பொழிய வச்சார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மன்னா, என்ன சொல்லுங்க, மன்னா. மன்னா அப்படின்னா அது என்ன அப்படின்னு அர்த்தம். மன்னா என்னது,
அது என்ன? வாட் இஸ் தட்? இது கால்ல வராங்க, மானத்தண்டு விழுது, அது அப்படியே ரவுண்டா வெள்ளையா, மண்ணா எப்படி இருக்குமா? ரவுண்டா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா? எப்படி இருக்குமா? மண்ணா ரவுண்டா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அதை சாப்பிட்டா தேனை போல அது எப்படி இருக்குமா? இனிமையா இருக்கும் என்று யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லுகிறது. அது ரவுண்டா, அது எது குடிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குடிக்கிறது. அவர் அகில உலகத்துக்கும் தெய்வம், அவர் வெண்மையானவர், அவர் தேனிலும் மதுரமானவர். அதுதான் இயேசுவை மைய வைத்து இந்த மண்ணாவை கொடுத்தார் பரலோக பிதா. எதை விடாமல் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அவங்களுக்கு தண்ணி குறையும் இல்லை, அவங்களுக்கு என்ன குறையல? சொல்ல பார்ப்போம், சாப்பாடு குறையும் இல்லை. அப்ப இரவுல ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி வந்தாரா? மேக ஸ்தம்பமா பகல்ல வந்தாரா? பகல்ல எப்படி வந்தாரா? பகல்ல பயங்கரமான வெயில்ல அந்த ஜனங்களுக்கு மட்டும் ஹேப்கார்ன் மாதிரி ஆண்டவர் மேகஸ்தம்பமா கடந்து வந்திருக்கிறார். எவ்வளவு அதிசய கர்த்தர் செஞ்சார். 40 வருஷம் ஆண்டவர் அவங்களுக்கு மேகஸ்தம்பமாக, ராத்திரியில அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக, வெளிச்சமாக. ஜனங்கள் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல பாம்பு இருக்கு, எந்த இடத்துல அந்த வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா ஸ்கார்பியன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய ஸ்கார்பியன்ஸ், பயங்கரமான சர்ப்பங்கள் வனாந்தரத்துல இருக்கும். அது எல்லாத்துல ஜனங்கள் கவனமா இருக்கணும், பாதுகாக்கப்படணும்னு சொல்லி நைட்ல ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக, பகல்ல மேக ஸ்தம்பமாக, ஒரு குறை இல்லாமல் தேவன் அவர்கள் நடத்தி வருகிறவராய் இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தார் என்றார், தேவன் ஒரு மனிதன் மேல் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் என்றால், கர்த்தர் ஒரு மனிதனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் என்றால் அவனுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். குறைவில்லாமல் இந்த மாதம் தேவன் நம்ம நடத்த போகிறார். குறைவில்லாமல் கர்த்தர் இந்த மாதம் நம்ம நடத்த போகிறார். ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சா? சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை. என்னது? ஒரே ஒரு குறை. ஒரே ஒரு குறை. என்ன குறை சொல்லுங்க பார்ப்போம்? ஈசாக்கு பிள்ளை இல்ல, ஒரே ஒரு குறை. ஆனா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அவர் எழுதும் போது வாசி. 24 ஆதியாகமம் 24:1 வாசிங்க. 24 ஆதியாகமம் டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும். 24:1 நாளைக்குள்ள எழுதுருவியா? ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானவனானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியம் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்து வந்தார்னா அவனுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் செய்யல, வைக்கவும் மாட்டா. எதிர ஆமென் சொல்லுவார்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். சில நேரத்துல எல்லாருக்கும், நிறைய பேருக்கு பணம் இருக்கும், நிறைய என்ன இருக்கும், ஆனா அந்த பணம் இருந்தும் ஒரு குறை இருக்கும். ஆமாவா இல்லையா? சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஏதாவது ஒரு குறை. நீங்க நினைக்கிறீங்க பணக்காரன் குறை இல்லாம இருக்கிறான்னு? பணக்காரன் குறை இல்லாம நினைக்கிறீங்களா? பார்க்கதான் பெரிய பில்டப்பா இருப்பானுங்க. காரு, BMW, Mercedes Benz, RX 500, Lexus, அது இது பைப்பானுங்க. ஆனா எல்லாரும் வீட்டுல ஒரு குறை இருக்கதான் செய்யும். எல்லாரும் வீட்டுல ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். நான் பல ஆண்டுகள் முன்பதாக ஒரு வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருந்தாங்க ஜாப் பண்றதுக்கு. அப்ப நான் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போகும்போது அப்போ ஒரு சீனர், அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு பிஸ்னஸ் மேன், சிராம்பான்ல அகாபே சர்ச்சுக்கு போறாரு. இஸ் மெம்பர் ஆஃப் அகாபே சர்ச் இன் சிராம்பான். ஸோ they invite me to come and pray, pastor, can you come and pray? அவர் பெரிய ஒரு ஆர்கிடெக்ட். அவர் தான் அந்த ட்வின் டவர் கட்டும் போது அவர் ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கிடெக்டாக இருந்தார். அந்த ட்வின் டவர் கட்டும் போது மகாதேவ் டைமில் அவர் மெயின் ஆர்கிடெக்டாக இருந்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ட்வின் டவர் படமாக இருந்துச்சு. நான் ஏன் அந்த ட்வின் டவர் சொன்னேன், நான் அந்த ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கிடெக்ட். அவரோட வீடு வந்து ஒரு மலை மேல், ஒரு மலையை வாங்கி அந்த மலையை சிறக்கி அந்த மலை கூட வீடு கட்டியிருக்கிறாரு சிரமமாக. ஆச்சரியமா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது ரொம்ப ஆச்சரியம். அவர் பேரு மிஸ்டர் டன். அவர் பேரு மிஸ்டர் டன். அப்ப ஒரு பயங்கர கோடீஸ்வரர். அவர் அந்த சர்ச்சே, அந்த பில்டிங், அந்த 2 ஏக்கரை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த சர்ச்சோட நிலைமை அவர் தான் என்ன பண்ணாரு? வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோ பணக்காரர், கோடீஸ்வரர்.
அப்ப ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஏன் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னா, சரி வாங்க, இல்ல I saw something in you, can you come and pray for me in my house அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்க பாஸ்டர் கூப்பிட்டு வந்தானே. இல்ல இல்ல இல்ல, நீங்க வித்தியாசமா ஜெபம் பண்றீங்க, நீங்க வாங்க, நீங்க உள்ள வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்கு வர முடியுமா? அப்ப நான் ஒரு நாள் அப்பா கூட்டிட்டு நாங்க 2 பேரும் நாங்க போறோம். அப்பா கூட்டிட்டு நாங்க ஸ்ப்ரிங் ஹீட்ல இஸ்லாமான்ல ஊழிய செஞ்சுக்கிறது, அவர் சின்ன வீட்டுல ஊழிய செஞ்சு. அப்ப நேரம் அவர் அப்பா கூட்டிட்டு வாங்கப்பா போலாம், நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க 2 பேரும் போனா லக்ஸரியஸ் கார், பெரிய கார், அவங்களுடைய எல்லாமே தங்கத்துல உட்கார்ந்து நாற்காலி, அந்த நாற்காலி அவர் உட்கார்ந்துருப்பார் ஒரு நாற்காலியில, அது கோல் சிங்கம் வச்சு கோல் வச்சிருக்கிறார். அவ்வளோ அழகா. அவன் இப்ப இருந்தா தூக்கிட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த ஞானம் இல்லை பிரிச்சுக்கால். அது அவ்வளோ பணக்காரர். பார்த்தா கடைசியா ஆவியானவர் பேசினாரு, இவனுக்கு அவ்வளவு பணம் இருக்கு, இவனுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, மில்லியன் கணக்கா பேங்க்ல வச்சிருக்கிறான், ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு நிம்மதி இல்லை. ஆவியானவர் பேச ஆரம்பிச்சோம், தலையில கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நானும் அப்பாவும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அம்மா அந்த பொண்டாடி பொத்துன்னு she fell down, she was demon possessed. அவருக்குள்ள ஒரு அசுத்த ஆவி வெளியே வந்தது. அவனுக்கு அந்த ஆள் அழுக தேங்கி தேங்கி ஒரு சின்ன cry as a child, was crying அழுகிறார் பயங்கரமா அழுகிறார். அப்ப நான் கேட்டேன், என்ன அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்புறம் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு காரியம் என் லைஃப்ல எல்லாமே நான் நினைச்சது ஆசைப்பட்டது எனி டைம் நான் வாங்குவேன், ஆனா என் மனசுல நிம்மதியே இல்லை. என் மனசுல என்ன இல்லை? நிம்மதியே இல்லை. டெய்லி எனக்கு கொலை மிரட்டல், டெய்லி கேங்ஸ்டர்ஸ்ங்க மிரட்டுறாங்க, டெய்லி எங்களை பவ் பண்றாங்க, டெய்லி எங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை. அவர் கேட்டா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அப்பதான் சொன்னாரு, என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டானுங்க, என் பிள்ளை எங்க இருக்கிறா எனக்கு தெரியல. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? ரிப்போர்ட் already report to the police. It's all been 10 days. யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல, எங்க போய் சொல்றதுன்னு தெரியல, எந்த இடத்துல போய் சொல்ல, எத்தனை கேங்ஸ்டரை பார்க்கணும்னு தெரியல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர், ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர். உடனே அப்பா சொன்னாரு, உனக்கு யாராவது தெரியுமாடா, யாரை போய் கண்டுபிடிக்கிறதுன்னு? நம்மளதான் மாட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், அப்புறம் நான் எவன்கிட்ட போய் கேட்கறது, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து நல்ல பையனா வாங்கலான்னு பார்த்தா நீ திரும்பி என்னையே கேட்கிற பாருங்க. இவனால தெரியுமா 10 நாள் ஆச்சு எங்க போய் தருது. நானும் எங்க அப்பாவும் அந்த இடத்துல முழங்கால் கூட ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க அந்த வீட்டுல ஒரு தேவ பிரசனம் இறங்கி வந்தாரு. அசுத்த ஆவி அந்த வீட்டுக்குள்ள போவதை கர்த்தர் கண்ணால ஆண்டவர் காட்டுறார். ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுல இருந்து தேவன் எனக்கு கொடுத்த கிருபை என்னன்னா, எந்த இடத்துல போனாலும் அசுத்த ஆவிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல போனாலும், நான் ஒரு மீட்டிங் ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த ஏரியாவுடைய ஆவி வந்து நைட்ல கண்டிப்பா என்ன மீட் பண்ண வரும், கண்டிப்பா நான் பார்க்க வரும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் போர்த்தங்கிய சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், கீதியம் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த சர்ச்சில் போர்த்தங்கிய பாஸ்டர் சர்ச்சில் நைட்ல நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த நைட்ல பிரசங்கம் பண்ண போகும்போது பயங்கரமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஏரியா பிசாசு வந்து பக்கத்துல நிக்குது. அந்த ஏரியா பிசாசு வந்து பக்கத்துல நிக்கும் போது பாஸ்டர் போர்த்தங்கிய சர்ச், நான் சொல்றேன் பாஸ்டர் போர்த்தங்கிய சர்ச் 50,000 பேருடைய சபை. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா பிசாசு வந்து நிக்குது, நாக்கு நீக்கிக்கிட்டு வந்து நிக்குது. புரிஞ்சா சரி உங்களுக்கு. நான் சொல்றேன், அப்பாடி இப்போ சாத்தானே இங்கேயே நிம்மதியா விட மாட்டேறியா போ பிசாசான்னு சொல்லிட்டு எத்தி விட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். நைட்ல மீட்டிங் போறேன், ஆவியானவர் நடத்துறார். anointing was so strong, the Holy Spirit flow பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, மின் வரிசை இருந்த லீடர்ஸ்குள்ள இருந்த ஆவி, பொல்லாத ஆவி வெளியே வந்துச்சு. அப்படியே பாஸ்டர் என்ன பார்த்தாரு, நான் பாஸ்டரை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க முகம்லாம் மாற ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல, ஏன்னா அப்புறம் சபைக்கு அவமானம். நம்ம வந்து உட்காந்து லீடர்ஸ்குள்ள ஆவிகள் ஆண்டவர் காட்ட ஆரம்பிச்சான். உள்ள இருக்கிற அசுத்த கிரியைகளை வெளியாக ஆரம்பித்தது. அப்ப ஜெபம் கட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த நாள் அந்த கூட்டத்துல ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். எதை ஆமென் சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கும்போது அங்க உள்ள ஆவி வந்துடும். நைட்ல நம்ம தூங்க எல்லாம் தூங்கிடுவோம், நான் மட்டும் தூங்க மாட்டேன். போராடுவேன், அந்த ஆவிகளோட கூட போராடுவேன். அந்த ஆவிகளோட போராடி ஜெபமான ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த வீட்டுக்குள்ள அசுத்த ஆவி இருக்கா இல்லையா, அது இருந்துச்சுன்னா சொல்லிடுவேன். அவங்க எவ்வளவு சில வீட்டுக்குள்ள ஆவி இருக்கும் போது நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது, நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அதிசயம் நடக்காது, நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் வீட்டுல பதில் வராது. ஏன்னா சில தேவையில்லாத ஆவிகள், மனுஷ ஆவிகள், அசுத்த கிரியைகள் அந்த வீட்டுக்குள்ள போகும். சில இடத்துல கேட்பாங்க, பாஸ்டர் ஏதாவது ஃபீல் பண்றீங்க, சொல்லுவதற்கே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க சர்ச்சில் வரும்போது பில்டப்
பண்றாங்க, பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஆவி இருக்குன்னு சொன்னா எப்படி சொல்லுவேன்? நீங்க சொல்லுங்க பாருங்க. அவன் நானும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா சில இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க சேர்த்துல எல்லாம் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுறாங்க. எவ்வளவுதான் அவங்க அந்நிய பாஷை சேர்த்துல ஜெபம் பண்ணாலும் வீட்டுல பேய் இருந்தா புரிஞ்சனமே கிடையாது. வீட்டுக்கும் விடுதலை வரணும், பர்சனலா விடுதலை வரணும். எதாவது சொல்லுங்க. ஆமென் வர மாட்டேது, ஆமென் வர மாட்டேது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. வீட்டுல விடுதலை வரணும், இது வரணும், பர்சனலா வீட்டுல வரணும், விடுதலை வரணும். வீட்டுக்குள்ள ஆவி இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள பிசாசு கிரியை இருக்கக்கூடாது. அப்ப போகிற இடம் நான் கால் வச்சோட சென்ஸ் பண்ணிடுவேன். அந்த ஆவி வந்து பேச நீ போகாத, நீ போகாத. அப்ப இந்த தன்னுடைய தன்னுடைய வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 10 நாள் புடிச்சு வச்ச இடத்தை ஆவியானவர் காட்டுறார். 10 நாள் புடிச்சு வச்ச இடத்தை ஆவியானவர் காட்டுறாரு. இந்த இடத்துல இந்த பிள்ளைய புடிச்சு வச்சுட்டு எவ்வளவு கேட்டாங்க தெரியுங்களா? அந்த டைம்ல 2 மில்லியன் கேட்கிறாங்க. நான் சொல்றது ஒரு 18 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 மில்லியன் கேட்கிறாங்க காசு. நீ கொடுத்தாதான் உன் பிள்ளைய விடுவேன், நீ கொடுத்தாதான் உன் பிள்ளைய விட. இப்ப ஆவியானவர் இடத்தை காட்டிட்டார். அப்ப நாங்க மிஸ்டர் தாண்ட சொல்றோம், உன் பிள்ளை இந்த இடத்துல இருக்கு, உன் பிள்ளை இந்த இடத்துல இருக்கு. நீ போலீஸ்காரனை கூப்பிடு, இந்த இடத்துல தான் இருக்கு, உன் பிள்ளை இங்க இருக்கு. போலீஸ்காரன் கேட்கறான், எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏவா நாங்க ப்ரே பண்ணோம், ஆண்டவர் காட்டினாரா இந்த இடத்துல. சும்மா அந்த கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. சொன்னேன் எங்க அப்பா ஃபைட் பண்ணாரு. நான் அவனை கூட்டு கேள்வி கேட்பான். யூ சுவா அங்க வச்சமான யூ தாவோட அந்த நம்ம கேட்கறான். டேய் ஜோமணி சொன்னாலும் நீங்க இதெல்லாம் கேட்கறீங்க. அந்த பிள்ளை அங்க தானே இருக்க. போய் கரெக்டா போய் பார்த்தா அந்த பிள்ளை ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுல புடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் காப்ப காட்டினாரு. அந்த பிள்ளைய விடுதலையோடு கொண்டு வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தெளிவா காட்டுவார். சில ஆண்டவர் காட்டுவார், இந்த இடத்துல இது நடக்குது, சில இடத்துல இந்த இடத்துல இது நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த இடத்துல இந்த காரியத்தை கர்த்தர் காட்டுறாரு. அதனால இப்பெல்லாம் நான் யாரையும் சரியா சொல்றதில்லை. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டியும் பிரச்சனை. அதனால ரொம்ப கவனமா மூடுறா திசை வேண்டாண்டா சொன்னாலும் ஒரு பிள்ளை. நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கேயும் போறேன். திடீர்னு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு மாமா நேற்று வந்து இந்த மஞ்சள் கலர் சட்டையை போட்டு இந்த கரும்பு கல் போட்டு நீ எங்கேயாவது போனியா? எங்கேயாவது போனியா தான் கேட்டேன். எங்கேயாவது என்ன கேட்டேன்? அந்த புள்ள டக்குனு முகம் மாறி சட்டைக்கு பிடிக்கிறீங்களா, சட்டைக்கு பிடிக்கிறீங்களா? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? நீ போன, அவனை கட்டி பிடிச்ச, முத்தம் கொடுத்த, அவன் சொன்னா அதுவா ஆயிட. ஓ நீங்க சண்டை பிடிக்கிறீங்களா, நீங்க சண்டை பிடிக்கிறீங்களா, நீங்க என்ன அப்படி நினைக்கிறீங்களா, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா, நீங்க ஒண்ணுமே நினைக்கலாமா, நான் ஜெபம் பண்ணமா, இப்படி ஒரு காட்சி பார்த்தமா, நீ எங்கேயாவது போனியாமா தான் கேட்டேன். நான் கேட்டது தப்பா? சொல்லுங்க, நான் கேட்டது தப்பா? அப்படியே அவன் குத்துது. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதனால இப்போ ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் எதையும் காட்டாதீங்க, ஏமா எப்படி எக்கட்டு, நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன் சார், போதும்டா சாமி. ஆனா அந்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ப்ரொஃபட்டிக்கல் காலிங்ல இருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் நம்மளை விட மாட்டார், சாக அடிச்சிருவார். 3 மணிக்கு எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புவார், தூக்கமே வராது. திடீர்னு ஏன் உட்காந்து இருப்போம், சம்மந்தெல்லாம் உட்காந்து இருப்போம். அந்நிய பாஷைக்கு அன்னைக்கு ஆண்டு சொன்னாரு, லோரி அடிப்படை போதுதான் மெத்தியை கூப்பிட்டு சொன்னேன், மெத்திய லோரி அடிப்படை போதலாம் ஜோம் பண்றா அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், முகம் மட்டும் அடிப்படுது, கத்த தெளிவா காட்டினார். எது மட்டும் அடிப்படுது? மூஞ்சி மட்டும் அடிப்படுது. மத்தியும் லோரி அடிப்படுது, மூஞ்சி மட்டும் அடிப்படுது, இந்த லோரி அடிப்படுது. உடனே மெத்தியும் என்ன பண்ணிட்டான், ஓகே ஆண்டவர் சொல்லிட்டார், 2 நாள் லீவ் போட்டான். 2 நாள் என்ன பண்ணிட்டான்? 2 நாள் லீவ் போட்டான். ஏன்னா அவனோட கணிப்பு என்னன்னா 48 மணி நேரத்துக்குள்ள ப்ராபசி எல்லாம் இதாயிரும். ஆனா அது மறுமண்டைக்கு தெரியாது, அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கும். கரெக்டா இந்த புதன்கிழமை ஆண்டவர் காட்டுறாரு, மறு புதன்கிழமை ராத்திரியில அதே லோரி இவன் எடுக்கல. இவன் என்ன பண்ணா, இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான். அவன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, முகம் எல்லாம் அடிபட்டுச்சு. லோரி முகம் எல்லாம் அடிபட்டுச்சு. என்னத்த தரிசனத்தை பார்த்தோம் அதே கர்த்தர் காட்டுறார். Thank God, பெரிய சேதம் வராதபடி கர்த்தர் காட்டுறார். பெரிய சேதம். அதனால
சில இடத்துல இந்த பையன்கிட்ட சொல்லுவேன், டேய் இது நடக்குதுன்னா அது ஒரு சொல்ல சாண கவனம் பார்த்தா மூட்டல கீழே இருந்து வரான், சாண கவனம் இது கவனம் அது கவனம். ஏன்னா இப்போ பொதுவாக சர்ச்சில் சொல்றதுக்கு பயமா இருக்கு. யாராவது ஒன்று பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர், கர்த்தர் சொன்னா சொல்லுங்க பாஸ்டர், அதுவும் சொல்ல பயமா இருக்கு. சொல்றதுக்கு கேட்பாங்க, சொல்லிட்டா அனுப்புறாங்க. புரிஞ்சாலும் சரி, ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்றதுக்கு கேட்கிறாங்க, ப்ளீஸ் டெல் பாஸ்டர், ப்ளீஸ் டெல் பாஸ்டர். நாங்க சொல்லிட்டோம், நம்மளே வச்சு என்ன செய்யறாங்க, வச்சு குத்துறாங்க. ஸோ அதனால ஆக மொத்தம் இந்த ஜூனோட எதையும் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கிறேன். ஆண்டவர் காற்றினார் அந்த வீட்டில். அவங்க சத்தானுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஆச்சரியப்பட்டார். அதுக்கு பிற்பாடு மிஸ்டர் தான் என்ன பண்ண, நம்முடைய பழைய ஆலயத்தில் அப்பா இருக்கும்போது நாற்காலி எல்லா நாற்காலியும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. பிளாஸ்டிக் நாற்காலி எல்லாத்தையும் மாற்றி எல்லாமே பெக்கி வச்செல்லாம் மாற்றி காப்பேட் எல்லாம் மாற்றி கொடுத்தாரு. சரி, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய நீலாய் சர்ச் துறக்க சாலாத்தி சர்ச் துறக்கிற புதுசுல அந்த சர்ச் பில்டிங் அவர் டிபாசிட் கொடுத்தார். நன்றி உள்ளவராங்க. இன்னைக்கு அவர் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டார். பிள்ளைங்களோட இன்னைக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகிறார். அவ பாருங்க, அந்த சீனவர்களுக்கு ஆண்டவர் காட்டினார். ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல இன்னைக்கும் கால் பண்ணுவார், பாஸ்டர் ஏதாவது பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க, உயிர் எடுத்துருவார். சில நேரத்துல ஆண்டவர் பேசும்போது தேவ பிள்ளைகள் கேட்டே ஆகலாம். ஆமென் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசுகிறவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? ஜனங்க கேட்க மாட்டாங்க, ஜனங்க சொல்றது கேட்கவே மாட்டாங்க. நடக்கவீங்க. ஆண்டவர் ஆபரோட பேசுறாரு, ஒரு சந்ததி இப்படி போகணும், ஜனங்க கேட்கல. அந்த நேரம் வரும்போது ஜனங்க அலட்சியமா இருந்தாங்க. அலட்சியமா இருந்தனால அவங்க படாத பாடுகளுக்குள்ள போனாங்க. அவங்களுடைய வாய் சரி அப்பயும் ஆண்டவர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தாலும் வாய் வச்சு சும்மா இருக்க முடியல. ஏதாவது ஒரு குறை 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 குறை. நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ் ஜனங்க தமிழ் சபை முன்னேறாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. இது ஆமென் வராது, எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒண்ணு. இப்ப பொம்பளைங்க கூட அமைதியா இருக்கிறாங்க, ஆம்பளைங்களோட வாய் பொம்பளையா மாறிடுச்சு. பொம்பளைங்களோட வாய் இப்ப பொம்பளைங்க கூட வாயை போட்டு பேசாம இருக்க. என்னன்னாக்கா சில ஆம்பளைங்க தெரியுமா சில ஆம்பளைங்களுடைய புத்தி பார்த்தாலே பொம்பளைங்களோட மோசமா இருக்கும். பேசாம இவங்க அழகா மினிஸ்டர் கட்டி முடிய வளர்த்து விட்டுறாங்க. அவங்க வச்சிருப்பாங்க 4 பேர், 4 பொம்பளைங்க அவங்க பின்னாலே சுத்தவங்க. அந்த ஆம்பளைக்கு பின்னால 4 பொம்பளைங்க சுத்தவங்க. அந்த பொம்பளை இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க. இவர் தலைவரா இருப்பார், கூட்டத்துக்கு தலைவரா இருப்பார். அது பேசும், தெரியுமோ அந்த ரஷ்மிகா பத்தியும் இன்னைக்கு பாட்டு பாடிச்சு பத்தியா, கீபோர்டு வாட்சி பத்தியும், அந்த ஷேர் பாட்டு வச்சியும் அது பாடிச்சு பத்தியா, அது வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன அதை கையாட்டி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா சொல்லி பார்க்கறேன், அது பாடுது ஒரு நடந்த விஷயம் நடக்கிறேன். என்ன அதே இடத்துல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க விஷயம் நடத்த பாத்தீங்கன்னா வெளியே போன பாத்தீங்கன்னா தெரியுமா உடனே அவங்க ஒன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை இப்போ சேர்ச்சில் பேசுறது, இப்போ சேர்ச்சில் வாசல் பார்க்குற அப்படியே சிக்னாலே கண்ணாடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஹலோ தெரியுமா எனக்கு எது நினைச்சோம், இது சரியே இல்லை, நான் அப்படியே நினைச்சு தெரியுமா, நான் அப்படியே நினைச்சா மூதே ஃபோனை வை. நம்ம எப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்குறோமோ அன்னைக்கே நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம இழக்கிறோம்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? இந்த மாதிரி காரியங்களுக்கு எப்ப நீங்க இடம் கொடுக்குற கோசிப்புக்கு, இந்த மாதிரி சத்தத்துக்கு, நீங்க அப்படி யாராவது சர்ச்சை பத்தி பேசினா, ஊழியர்களை பத்தி பேசினா, அபிஷேகத்தை பத்தி பேசினா, ஆனந்த பத்தி பேசினா, ஷட் அப். கர்த்தர் இருக்கிறார். அவர் கண்ணு எல்லாமே இருக்கு. அவர் கண்ணு எல்லாமே இருக்கு. பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், கர்த்தர் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு, போட்டு தள்ளுவார். ஒரு நாள் வரும், கர்த்தர் மாற்றுவார். நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை, நம்ம வேலை துதிக்கிற வேலை. Your work is to pray. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இல்ல பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்க ரெபேக்கா வந்து பால் ஊத்த குடிக்கிற மாதிரி அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை. பிரஸ்கோ என்ன பண்ண பார்த்தா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க.
சரி, நம்மளுடைய பிளஸ்ஸிங் ஏன் லேட் ஆகுதுன்னா நம்ம அறியாம நம்ம செய்யற தவறுனால. நாட் பிகாஸ் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் காட். இன்னைக்கு என் தேசத்தில் தமிழ் சபை வளர முடியும். பெரிய பெரிய சபைகள்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த வேறு, இந்த பாஸ்டருடைய வேறு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தியாவில் தான் வந்துடுவாங்க இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? இன்னும் மாறி வருவீங்க. சரி, கல்வரி சர்ச் பிரின்ஸ் குணநாதன் அவர் இந்தியர் தானே? இந்தியர் தானே? ஸ்ரீலங்கன் இந்தியன் தானே? அவரு தமிழ் தானே? நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு தமிழில் பேசியிருக்காரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரை மீட் பண்ணியிருக்கேன். கல்வரி சர்ச்சில் போயிட்டு, இந்த மனுஷன் எவ்வளோ தேவ பிரசனத்தை சுமக்கிற மனுஷன். அந்த காலத்திலேயே அவர் 5000 ஆத்துமா கட்டுறதுக்கு ஒரு பெரிய இடத்தை கட்டினாரு. அவர் தமிழ் பேசுவார். பாஸ்டர் ஹென்றி பிள்ளை கிரேஸோடைய தலைவர், அவருக்கு கூட நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவர் யாரு? தமிழர் தானே? ஒரு காலத்தில் பண்ணமாறு அந்த கிராண்ட் பகுதியெல்லாம் பயங்கரமாக ஒரு இப்போ நம்ம கிங்டம் சிட்டி மார்க் வரிகேஸ் அவரோட வேலைங்க கேரளா, வேற இந்தியா தானே? இந்தியா தானே? எப்படியோ இந்தியாவில் வந்த வேலை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் பயன்படுத்துறாரா இல்லையா? ஆனா ஏன் அந்த இந்தியாவிலிருந்து வந்த வேறு இந்திய ஜனங்களோடு இந்திய ஜனங்கள் சபை கலர முடியல? ஏன்? ஏன்? வாய், நாரவாய், நாத்தவாய், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே இங்கிலீஷ் சர்ச் போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியே டைவர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாத இடம். ஆமா இல்லையா? அப்ப இங்க வருவான், உட்காருவான், பக்கத்துல என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டான். நீங்க சீன மக்கள் நீங்க வேலை செய்றீங்க, பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் செய்யல, ஆனா அவன் பர்சனலா கண்டுக்க மாட்டான். எதுல என்ன பண்ண மாட்டான். என்னமோ நடக்காத கருத்தை சொல்லிட்டு இருக்க பாரு, அவன் கண்டுக்கவே மாட்டான். பக்கத்துல என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டான். ஆனா பிரச்சனை வந்தா அது அவன் ஸ்டைல், அது வேற. பிரச்சனை வந்தா மாட்டோம், ஆனா இல்லாட்டி போக்கஸ் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க யாராவது வீட்டுக்கு வந்தா கூட, யார் சிஸ்டர் அவங்க, உனக்கு என்ன அடி அப்படின்னு தோணும். யார் சிஸ்டர் அவங்க? இல்ல எங்க மச்சான் வந்தான். எந்த வகையான மச்சான்? இல்ல அவன் வச்சான், மச்சான் வந்தான். மச்சான் எவ்வளவு நாள் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அது உனக்கு தேவையா? ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு என்ன பண்ணுவாங்க, இன்னும் போன நடக்காத ஒரு காரியத்தை பேசுற மாதிரி. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதனால்தான் இது இஸ்ரவேல் ஜனங்க புத்தியும் தமிழ் ஜனங்க புத்தியும் இந்தியர்கள் ஜனங்க புத்தியும் என்னது? வளங்காது. அது குறை. ஆண்டவர் இது கொடுத்தா, இது செஞ்சாலும் குறை, அது கொடுத்தாலும் குறை, ஆசிரியம் கொடுத்தாலும் குறை, பாட்டு பாடினாலும் குறை, வேற என்ன குறை சொல்லுங்க இருப்போம். சமைச்சாலும் குறை, சாப்பாடு கொடுத்தாலும் குறை, கை கழுவினாலும் குறை, கை கழுவ விட்டாலும் குறை. ஏதாவது ஒன்று சொல்லணும், அவங்க அந்த நாளை என்ன ஆகாது, தூக்கம் வராது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்னது சொல்லிக்கிட்டே இருக்கணும், திறந்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சில ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதனால ஆண்டவர் இழுத்து அடிச்சார். 430 வருஷம் இழுத்து அடிச்சார். ஆனா அதுலயும் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, முடிகிற கவனிங்க. அதுல சொல்றாரு, இவ்வளோ நீங்க கோளாறா இருந்தோம், நான் உங்களுக்கு ஒரு குறைய வைக்காம உங்களை நடத்தி வருகிற தேவன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. ஆமென் சொல்லுவாங்க. நம்மகிட்ட 1000 குறை இருந்தாலும் நம்மளை நடத்தி வருகிறவர் அவர் ஒருவர். ஆமென் சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், 1000 குறை இருந்தாலும், குறையாட சொல்றீங்க, நல்லா வருத்தமா சொல்லுங்க, 1000 குறையா இருந்தாலும் உன்னை நடத்தி வருகிறது யார்? மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு தெரியும் குரலுக்கு உங்களோட நிறைய குறை இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா உன் குறைகளை பார்க்கிற தெய்வம் அல்ல, உன்னை நிறைவாய் மாற்றுகிற தேவன். அந்த வனாந்தரத்துல நிறைய குறைகள், மோசைக்கு விரோதமாக எழுதினாங்க, ஒரே பிரச்சனை, டீம்ல பிரச்சனை, மரியாதை டென்ஷன் ஆயிடுச்சு. மரியா சொல்றது என்ன, ஆண்டவர் மோசைக்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? போட்டாலும் ஒரு போல் குஷ்டரோகம் டப்புன்னு வந்துச்சு. ஆரோனுக்கு ஏன் வர்றனா, அவன் உடைத்த அந்த அங்கியை மட்டும், அங்கியை கலட்டுறா விழுது செத்து போனான்னு பைபிள் சொல்லுது.
அந்த அபிஷேகத்தை மட்டும் சில பேர் ஆண்டவர் வாழ வச்சிருப்பாரு. ஆனா ஒரு நேரம் வரும், அபிஷேகம் எடுத்த பிற்பாடு உழுந்து செத்து போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி தனவட்டமா நம்ம ஆடக்கூடாது. அந்த அபிஷேகம் தேவன் கொடுத்த வரங்கள், கர்த்தர் கொடுத்த பிச்சை, நம்மளை நினைச்சனால ஆண்டு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நம்ம அதுக்கு விலையுள்ள பாத்திரமா நம்ம இருக்கணும், விலை உயர்ந்த பாத்திரமா இருக்கணும். ஓ, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் நம்ம நடத்தினாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் முடிக்கிறேன், 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கேளு, நீ எவ்வளவு குறை இருந்தோ, இவ்வளவு காரியம் இருந்தோ, ஒரு குறை இல்லாமல் நான் அவளை நடத்தி வந்தேன். அதுவே இந்த 6வது மாதம் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் அவளை நடத்தி வருவார். சரி, தேவன் நம்மள குறையில்லாமல் தேவன் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது உபாகமம் 2:7 வாசிங்க. 2:7 அதே வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். ஓகே, முதல் பாயிண்ட், கர்த்தர் நம்மோடு இருந்தால் குறை வராது. கர்த்தர் நம்மோடு இருந்தா என்ன வராது? அப்ப கர்த்தர் இல்லைன்னா என்ன வரும்? கேளு கம்மியா பின்னால இருக்க கேளு. கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன வராது? அப்ப தேவன் குறைவு வருதுன்னா நம்ம என்ன இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தர் நம்ம விட்டு தூரம் போயிட்டாரு அர்த்தம். கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா ஒரு குறை வராது. அந்த குறைவு வந்தாலும் தேவன் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேராமே சொல்லுவேன், அனுபவிச்சு சொல்றேன். 28 வருஷம் ஊழிய பிரயாணத்துல அனுபவிச்சு சொல்றேன். கர்த்தர் கூட இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும், துயரம் வந்தாலும், எப்படியாவது தேவன் நம்மளை சமாளிக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நான் இந்த கூட்டத்துல நிறைய காசு செலவு பண்ணிட்டேன். நிறைய காசு செலவு பண்ணா நிறைய ஊழியர்களுக்கு நிறைய நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கை இருந்தது, ஃப்ளைட் காசு இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த பாசஸ்க்கு மட்டும் நம்ம செலவு பண்ணது ஒரு 15,000 வெள்ளி. பாசஸ்க்கு மட்டும் ஃப்ளைட் காசுலாம் 10,000. அது போக நம்ம காணிக்கை கொடுத்தோம். அந்த காணிக்கையில் ஜான் கிறிஸ்டபர் அண்ணனுக்கு அவர் சண்டே பிரசங்கம் பண்ணாரு. அதுக்காக அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பேக், அவங்களுக்கு சில கிஃப்டெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம். அவங்க போகிறதுக்கு முன்னாடி ரகசியமாக அவங்களுக்கு சில பேக்கிங்லாம் பண்ணி கடையில் போயிட்டு சில விஷயம்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 15,000 வெள்ளி 16,000 வெள்ளி அவருக்கு செலவு பண்ணியிருக்கோம். எல்லாம் இருந்த காசு இல்லை. எனக்கு ஒரு புத்தி இருக்கு, நமக்கு இருக்கோ இல்லையோ ஊழியக்காரனை கொடுத்து அந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பான். என்னோட ஸ்டைல். நீங்க எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணுதான், எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததே, நம்ம பட்டினியா கடந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரன் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். அதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால எப்போதுமே ஊழியக்காரன் வந்தானா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபியூம். 3 பேருக்கு ஒரு, எனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் செய்யும். ஒரு அமைப்பு சொல்ல இருக்கும். அப்போ 3 பேருக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபியூம். அப்போ நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருந்தேன். யாருக்குன்னா பிரைட் எனக்கு திடீர்னு அவன் கேட்டானா ஒரு திடீர்னு நான் அனுப்பணுமே ஒரு கொஞ்சம் செய்தேன். அந்த ஏர்போர்ட்டுக்கு போற நேரத்துல ஜான் கிறிஸ்டபர் ஆசையா வாயத்திறந்து கேட்டாரு, எனக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு ஆசையா கேட்டேன். அது எங்க? ஏர்போர்ட்ல. வெளியே கேட்டிருந்தா கூட ஆமா ஏதாவது ஒன்று சமாளிச்சு வாங்கி கொடுத்துட்டோம். ஏர்போர்ட்ல விலையை பார்த்தா அடிக்குது. அப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டு ஐ வாண்ட் திஸ் வாட்ச். அவர் மேலும் அப்படின்னு கேட்கல, அதையே பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அந்த வாட்ச் என்னது ஆசை வந்துருச்சுங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல ஊழியக்காரன் ஆசைப்பட்டுட்டானா ஊழியக்காரன் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எதை ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு நேரம் அந்த இடத்துல போயிட்டு அந்த வாட்சை, அவர் வேண்டிய வாட்சை இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ வாங்கி கொடுத்துட்டோம்னா உண்மையா சொல்றேன், எனக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் கையில சுத்தமா என்ன கையில காசு. அப்ப வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன், இந்த அந்த காணிக்கை எல்லாத்தையும் எடுத்து நம்ம விஜயோட கொடுத்து இந்த கரண்ட் காசு எல்லாம் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நேரம் போனேன். நேரம் போய் மேலே சாப்பிடலாம். அப்பதான் யோசிக்கணும், ஐயோ சாப்பிடுங்க, பையனுக்கு சாப்பாடு வேணும்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு அம்மா சமைச்சு எடுத்து வந்து கொடுத்துச்சு. அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு ஆமை சொல்றதா இருக்கும். இப்போ மறுநாள் ஓட்டணுமே சனிக்கிழமை.
மறுநாள் ஓட்டணும் சனிக்கிழமை. கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன், திடீர்னு ஒரு சகோதரன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாரு. அப்படிங்கிறதா இருக்காரு. திடீர்னு ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணாரு. பாஸ்டர் ஆவியானவர் சொன்னாரு, எனக்கு சம்பளம் போட்டுச்சு, இந்த தொகையை, ஒரு பெரிய அமௌண்ட், இந்த தொகையை நீங்க வச்சுக்கங்க பாஸ்டர், நம்ம செலவுக்கு அப்படின்னாரு. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் கூட தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த நேரத்துல சனிக்கிழமை வந்துச்சு, டக்குனு ஆண்டவர் பொருட்கள் வாங்க திரும்ப பாராட்டினார், டக்குனு ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார், டக்குனு ஆண்டவர் அற்புதங்கள் நடத்தினார். ஏன் தெரியுங்களா? நான் மனசார நான் ஊழியக்காரங்க செஞ்சேன், ஆண்டவர் என்ன ஒரு குறை இல்லாமல் தேவன் நடத்தினார். ஒண்ணு சரி, கர்த்தர் என் பக்கம் இருந்தாருன்னா ஒரு குறையும் இருக்காது. எல்லாமே சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல கர்த்தர் உன் பக்கம் இருந்தாருன்னா ஒரு குறை வராது. இப்ப எல்லாம் இப்படி சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே என் பட்சத்துல சொல்லுங்க வருவா. நீங்க கூப்பிட அவர் போயிருவார். அப்படி கூப்பிடுறீங்க, நல்லா சொல்லுங்க. யாராவது இப்படி கூப்பிடுவாங்க, வாங்க ஆண்டவரே அப்படி கூப்பிடுவாங்களா? அல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே. அல்ல சத்தமா சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம பட்சத்துல வந்த மறுநாளே மில்லியன் அடைங்க. கர்த்தர் நம்ம பட்சத்துல வந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படுவது. கர்த்தர் நம்ம பட்சத்துல வந்த அற்புதங்கள் நடக்கும். எங்கள் பட்சத்துல தேவன் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவர். ஆமென். அவர் கூட இருந்தா குறை இருக்காது, கூட இருந்தா யுத்தம் பண்ணுவார், கூட இருந்தா தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிப்பார். அவர் நம்ம கூட இருக்கணும். இந்த ஜூன் மாசம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ, அப்பா அம்மா தங்கச்சி யார் கூட இருக்கிறாங்களோ, இயேசு கூட இருக்கணும். இயேசு கூட இருந்தா அற்புதம் நடக்கும். இயேசு கூட இருந்தா வாழ்வு அசலிப்பா இருக்குங்க. இயேசு கூட இருக்கும். இயேசு கூட இருக்கிறாரா? நம்ம கூட இயேசு இருக்கிறாரா? டெய்லி லைஃப்ல இயேசு இருக்கிறாரா? ஜீசஸ் வித் யூ எவ்ரி டே, எவ்ரி மோமெண்ட். இயேசு கூட இருக்கணும். இயேசு கூட வரணும். இயேசு வந்தாலே அற்புதம் நடக்கும். எதாவது ஆமென் சொல்றாங்க. வசனம் சொல்றது, நான் அவர்களோடு இருந்தபடியினால் அவர்கள் ஒரு குறையும் இல்லை. எதாவது ஆமென் சொல்றாங்க. இரண்டாவது, எதுக்கு ஆண்டு நம்ம குறையில்லாம இருக்க? சங்கீதம் 23:1 சொல்லுங்க பாருங்க. வசனத்தை 23:1 பைபிள் திறக்கிறீங்களா? திறக்காமே சொல்லணும். 23:1 சொல்லுங்க பாருங்க. கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே நான் ஒரு குறை இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கணும். கர்த்தர் நமக்கு லீடரா இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கணும்? போஸா இருக்கணும். நம்ம அவர் சொல்றதை கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்றார் இயேசு. யோவான் 10:10 ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீங்கள் அவர் சத்தத்தை கேட்கணும். நீங்க அவர் சத்தத்தை கேட்கணும். எந்த ஆமென் சொல்லுவார்கள். அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தம் கேட்கணும். அவர் சொல்றதை கேட்கணும். நம்ம அவர் சொல்றதை கேட்க மாட்டோம். மாமா சொல்றது கேட்கணும், மச்சான் சொல்றது கேட்கணும், அக்கா சொல்றது கேட்கணும், அக்கா சொல்றது கேட்கணும், கண்டவன் சொல்றது கேட்கணும். ஆனா யார் சொல்றது கேட்க மாட்டோம். We always listen to others, but we never listen to God. என்னைக்கு ஒருத்தன் தேவ சத்தத்தை கேட்கிறானோ அன்னைக்கு அவனுக்கு ஒரு குறையும் இருக்காது. தெரியும். சொந்தமா இவங்களே பிளான் பண்ணுவாங்களா, இவங்களே முடிவு எடுப்பாங்களா? கடைசியா சொல்லுவாங்க, this is the will of God pastor. ஒரு வீடு வாங்குறதுக்கு பல மாசமா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். நான் ஒருத்தர் சொன்னேன், பல ஆண்டுகள் முன்பதாக, கார் வாங்காத, தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? காரு ஒன்பாக இருக்கா. அவன் போய் சத்தரியா ஜிடிஐ புதுசு வாங்கணும் அப்படின்னா நான் சொன்னேன், டோன்ட் பாய் அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு வாங்கினான். அவனுக்கு அந்த காலமா இருக்கலாம், ஆனா உனக்கு அந்த காலமா நான் சொல்ல முடியாதுல்ல. ஃப்ரெண்டு வாங்கிட்டாரு, என்கிட்ட வந்து சொன்னான் கார் வாங்க போறேன். நான் சொன்ன வாங்காது. அவன் டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி பாஸ்டருக்கு போறாம போற, நான் கார் வாங்குறேன். நான் ஐயோ போறாம போறேன். நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். நான் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் லைனாம ஜூனா ஆராதனையில வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாரும் BMW, வோல்வோ, ஃபெராரி, ஆமா மெக்லைன் எல்லாரும் இப்படி பக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு விசுவாசத்தை போல திடீர்னு ஒரு விசுவாசி ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்து வரலாம். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆசை தானே நமக்கு. நம்ம ஆளுங்களாம் நல்லா இருக்கணும். நீங்களாம் மில்லியனா மாறணும். சொல்லுங்க. இந்த ஓட்ட மைவி ஓட்டினா கூட அதுல நீங்க விசுவாசத்தோட நீங்க சொல்லணும், இது BMW மாறும். கண்டிப்பா ஒரு நாள் கட்ட தருவாரு. தருவாரா?
இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணும்னு சொல்லி ஆண்டவர் மலேசியாக்காரங்க ஞானத்தை கொடுத்து இப்போ புரோக்தம்லாம் ஒல்வோ மாதிரி ஆக்கிட்டான். அட்லீஸ்ட் அந்த ஃபீலிங் ஆகுது இருக்கு. அட்லீஸ்ட் என்னது அந்த ஃபீலிங் ஆகுது இருக்கும். அப்போ நான் சொன்னேன், டோன்ட் பை கார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். அவன் சொன்னா, பாஸ்டர் ஒரே போறாம வேண்டாம். நான் விட்டுட்டேன். கார் வாங்கினான். ஒரே மாசம் லோரி பக் பண்ண லோரியை இவன் இடிச்சு, இவனே போய் இடிச்சு, அவனுக்கு தெரியல லோரி பக்கம் இவனே இடிச்சு, யாரோ ஒரு கை, ஏதோ டெய்லி ஊழியக்காரன் ஜெபிக்கிறதுனால யாரோ ஒரு கை அவனை வெளியே இழுத்துச்சு. காடி தோட்டல இருந்துருச்சு. அவன் காணிக்குள்ள மாட்டியிருந்தானா? உங்கோஸ். அப்புறம் அந்த ஐயோ பாஸ்டர், உன் கூட்டாளிக்கு அந்த நேரமா இருக்கலாம், ஆனா உனக்கு அந்த நேரம் இல்லாம இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றது கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இப்ப நான் BMW வாங்கினேன். BMW X5 வாங்கும்போது டக்குனு பெட்ரோசன் ஜோமணி கேட்டா, ஐயா வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் ஓகே நீ வாங்கு அப்படின்னு சொன்னேன். ஜோஷுவா வந்து என்னை கேட்டான், என் தம்பி தான் ஜோஷுவா. அது கொஞ்சம் குட்டி அப்போ ஓடிடும் அவனுக்கு. ஆமாம், பொண்டாடியும் பிடிச்சதும் ஒரே மாதிரி மைண்ட் ஓடிடும். ஸோ அதனால அப்பப்போ ஓடினால அவன் வந்து என்னை கேட்டான், ஏன் கார் BMW வாங்கலாமா? நான் ஜோம் பண்ணி சொன்னேன், வாங்காத. நான் அப்படியே சொன்னேன், அவன் இது எங்களை பக்கத்தில் இருந்தான், வாங்காத, இது சரியான நேரம் இல்லை, நீ வாங்காத. என் தம்பி தான். நான் சொன்னேன் வாங்காத, இது சரியான நேரம், கர்த்தர் சொல்றாரு, இது வாங்காத. இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த 2 ஊழியர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டான். அவங்க சொல்லிட்டாங்க, வாங்குடா ஐயா, அப்படிதான்டா சொல்லுவாங்க, வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊழியக்காரன் பார்க்காம என்ன பார்த்தாங்க, அண்ணனா பார்த்தாங்க. அண்ணன் சொல்றாரு நமக்கு வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு வந்து ஒரே வாரம், நல்லா தெரிஞ்சுங்க, வாங்கிட்டு வந்து ஒரே வாரம் அவன் கார் ஓட்டிட்டு வரான் வீட்டுக்கு. ஓட்டிட்டு வந்து வீட்டில் மின்னுக்கு பக் பண்ணுறான். அன்னைக்கு வீட்டில் வெள்ளம். வீட்டில் என்னது வெள்ளம். ஜெஞ்சாரத்தில் அப்போ அந்த பில்டிங் சரியாக அந்த ரோடெல்லாம் அவங்க சரியாக கட்டாதனால இந்த வீட்டுக்கிட்ட வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்தில் வந்து என்ன பண்ணிட்டா, அந்த இப்படியாவது காடியை சேஃப் பண்ணோம், மஸ்ட் சேவ் த கார் அப்படின்னு சொல்லிட்டு காடி எடுத்து வெளியே போனால் இன்ஜின்ல காடி ஏறி 1.5 லட்சம் வெள்ளி அந்த காடி பூத்தா.com காடி வாங்கினதே 1.5 லட்சம், இன்ஜின் சேர்த்ததுக்கு 1.5 லட்சம். இது வரைக்கும் அந்த காசு கட்டிக்கிட்டு இப்போ சொல்றான், அன்னைக்கு நீ சொல்லி நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. சிலத்துல ஆண்டவர் சொல்றது கேட்கணும். அக்கா இந்த டைம்ல வீடு வாங்காதீங்கன்னா வீடு வாங்காதீங்க, இந்த டைம்ல நீங்க கார் வாங்காதீங்கன்னா வாங்காதீங்க, இந்த நேரத்துல நீங்க வாங்குங்கன்னா சாத்தியம் இல்லாத நேரத்துல கூட ஆண்டு சாத்தியமா மாத்துவாரு. இப்போ மலேசியாவே இந்த நேரத்துல வீடு வாங்காதீங்கன்னு சொல்லும் போது ஊழியக்காரன் வீடு வாங்கு அப்படின்னு சொன்னா நீ வாங்கலன்னா அது ஒரு சாத்தியமா மாறும். இப்போ மலேசியாவே வீடு வாங்கு அப்படின்னு சொல்லும் போது ஊழியக்காரன் சொல்றான் வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் செவி சாய்த்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுக்கும் குறை வராமல் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். முதல்வராமன் சொல்லுவார். முதல் காரியம் என்ன சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன வராது, குறை வராது. ரெண்டாவது என்ன சொல்லுங்க பாருங்க, என்னடா அது, கர்த்தர் நமக்கு தலைவராக இருந்தால் மேய்ப்பராக இருந்தால் நமக்கு என்ன வராது, கடைசியா 34:10 சங்கீதம் 34:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்ப யாருக்கு நன்மை குறைபடாது, கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடுங்க, நீங்க பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:5 கர்த்தரை தேடுங்கள் அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். ரொம்ப ஐ லவ் ஆமோஸ் 5:5, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமோஸ் 5:5 வாசிங்க. ஆமோஸ் 5:4-5 வாசி. ஆமோஸ் 5:4-5 எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலையும் சேராதீர்கள், பெர்சேபாவுக்கு போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாய் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலோ அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி. அப்ப பாத்தீங்கன்னா பார்த்தா பயங்கரமா இருக்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க இருக்கும். ஒரு காரியம் ரொம்ப இது நிறைய தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணாலும் சில நேரம் மண்டையில் ஏற மாட்டேது. என்ன சொல்றது? உங்களுக்கு சொல்ல நீங்கள் நல்லவங்க, ஒரு ஆமை சொல்ல வரணும். நீங்கள் ஒரு தடவை கேட்டால் அவ்வளோ மனசில் வச்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு அலையில சொல்லுங்க எல்லாரும், ஆமைன்னு சொல்லுங்க எல்லாரும். 3 காரியம் சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? பெத்தலுக்கு போகாதீங்கன்னா, கில்காலோட சேராதன்றார், பெத்ஷெபாவை நாடாதன்றார். பெத்தல்னா என்ன அர்த்தம்? பெத்தல்னா என்ன அர்த்தம் தெரியலையா? பெத்தல்னா இப்பதான் புக்கில் திருப்படாங்க. நானே சொல்லிடுறேன். பெத்தல்னா தேவனுடைய வீடு. தேவனா ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தல்னா தேவனுடைய வீடு. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம். இது பரலோக வாசல், தேவனுடைய வீடு. யாக்கோபு பேர் வைக்கிறான் பெத்தல். அப்ப இது ஒரு குழப்படியில ஆண்டவர் பெத்தலுக்கு போக வேணாம், சேர்ச்சுக்கு போக வேணான்றாரா? சர்ச்சுக்கு போக வேணாம்னு சொல்றாரா? இல்ல, பெத்தலுக்கு போக வேணான்றாரு. பெத்தல்னா ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தல் அப்படின்னா பெத்தல் எல்லா, அதாவது உலகத்துல நிறைய சபை இருக்கு. சரி, இப்படி ஒரு புரியுற மாதிரி சொல்றேன். 75% உலகத்துல என்னது? 75% உலகத்துல என்னது? எல்லா தண்ணியும் குடிக்க முடியுமா? ஏன் முடியாது? எதுவுமே எல்லாமே நமக்கு செட் ஆகுது. அதே மாதிரி மலேசியாவில் அவ்வளோ சபை இருக்கு. எல்லாமே தேவனுடைய சபை நீங்க சொல்ல முடியாது. எல்லா சபையும் கர்த்தர். சில பேர் சொல்லுவாங்க எல்லா சபையிலும் ஆண்டவர் இருக்கார். தவறு. வேதத்தின் படி அது தவறு. எல்லா சபையிலும் கர்த்தர் இருக்கிறார் அப்படி சொல்றது வேதத்தின் படி அது தவறு. உண்மையா சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு பெத்தேலுக்கு போகாத. ஏன் அப்படி போகாதுன்னா, பெத்தேலிலே ஈரமானவர்கள் ஆசாரியாக்கப்பட்டார்கள். 1 ராஜாக்கள், நீங்க அதை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் நினைக்கிறேன் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 12. நான் அந்த வசனத்தை மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்க சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால நான் டக்குன்னு அது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். மியூசிக் சிலமாக மன்னிக்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. 9 நினைக்கிறேன். 9:13. 1 தானிலும் 1 பெத்தேலிலும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். எத்தனை? 29. ஓகே, 29 வாசி. 12:29. உன்னை பெத்தேலிலும் உன்னை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இந்த காரியம் தேவனுக்கு பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவி புத்திரராத ஜனத்தில் ஈரமானவர்களை ஆசாரியாக்கப்பட்டார்கள். கை உயர்த்தி நாமே சொல்லுவார்கள். சரி, இப்ப வீட்டுல வாட்சி பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்ல பெத்தலுக்கு போகாது. ஏன் பெத்தலுக்கு போகாது? அது தேவனுடைய வீடா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த ஆசாரிகள் எப்படிப்பட்டவர்களா? ஈரமானவர்கள் ஆசாரியாக்கப்பட்டார்கள். ஈரமானவர்கள், பாவம் செய்கிறவர்கள், தகுதி இல்லாதவர்கள். இன்னைக்கு வந்த கடைசி நாட்டுல எல்லாரும் பாஸ்டர், எல்லாரும் யாருன்னு பாஸ்டர் புதுசாக கிளம்புறாங்க. பார்க்க ஸ்டைஸ்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. வசனமே தெரியல. பைபிள் ஸ்கூலுக்கு போல. பைபிள் ஸ்கூல் ஒரு ஊழியக்காரனா கட்டாயம் பைபிள் ஸ்கூல் போயே ஆகணும். கம்பல்சரி போயே ஆகணும். ஒரு ஊழியக்காரனா பைபிள் ஸ்கூல் போய் ஆகணும். பைபிள் ஸ்கூல் போகல, ஒன்ன போகல, திடீர்னு வந்து ஏதாவது வேலை செய்யறாங்க, டக்குனு வராங்க, டக்குனு பாஸ்டர். நோ கேனாட். அன்னைக்கு பார்த்தா கிளைம்ல ஒரு பையன், ஒரு வாலிபன் திடீர்னு பாஸ்டர் ஆகிட்டான். பார்த்தா சால்வம் இன்டர்நேஷனல் சர்ச் அது இதுன்னு போட்டு திடீர்னு பாஸ்டர் ஆகிட்டான். ஒரு பைபிள் ஸ்கூல், ப்ராப்பர் பைபிள் ஸ்கூலுக்கு போகணும். நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாலும் கூட எங்க அப்பா என்ன சொன்னாரு, நீ பைபிள் ஸ்கூல் போகாம நீ பாஸ்டர் ஆகக்கூடாது. அதனால போயிட்டு நம்ம படிச்சோம். 6 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் படிச்சுதான் ஊழியக்காரனா மாறினேன். எங்களுக்கு சர்ச்சில் பாஸ்டர் ஆகணும், பிரீஸ்டா உடனே பண்ணவருக்கானுங்க ரிசைன் பண்ணி தான் பாஸ்டரா வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையா கத்த நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஈழமானவர்கள் சொந்தமா சுயமா கண்டதெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்ல ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பெத்தலுக்கு போகாதீங்க அப்படின்றாங்க. இது நிறைய டீப்பா இருக்கு. இப்ப நமக்கு டைம் இல்ல. ஒரு நாள் நம்மளுக்கு சொல்லித்தரேன். எல்லா பேரும் ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அப்படி? நீங்க சொல்லுங்க, நிறைய பேர் அங்க கூட்டம் நடக்குது, இங்க கூட்டம் நடக்குது, இங்க கூட்டம் நடக்குது, அங்க கூட்டம் நடக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்க என்ன ஆவி இருக்கு நமக்கு தெரியாது. வசனத்தின்படி நம்ம நடந்துக்கணும். ஒரு சர்ச் வசனத்தின்படி தான் சஷ்டிபாரம் இருக்கணும். ஆமென். வர மாட்டேது. எவ்வளவு கூட்டம் போனா முக்கியம் இல்லை. கர்த்தர் இருக்கிறாரா, வசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா, அங்கதான் நம்ம இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா இருப்போம். கூட்டம் வந்து எல்லாம் பசங்க கூட கூட்டம் இருக்கு. கூட்டத்தினால நம்ம ஒரு ஆண்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. தேவ பிரசனம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும்.
அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெத்தல் சொல்றார், அது ஒரு நாள் நான் டீச் பண்றேன். கில்கால் சொல்றார், கில்கால் யாரு? பின்வாங்கி போனவங்க, புரட்டி போடப்பட்டவங்க. பின்வாங்கி போனவங்க கூட சேரக்கூடாது. ஒருத்தர் பின்வாங்கி போயிட்டா அவங்க கூட என்ன செய்வ? சேரக்கூடாது. ஒரு தடவை கூப்பிடு, 2 தடவை கூப்பிடு, 3ஆவது தடவை அங்க போவாரு, நீ அவங்க மாதிரி மாறிடுவ. நீங்க என்ன மாறிடுவ? அவன் இப்ப குறை பேசுறவங்க கூட சேர்ந்தா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? குறை பேச ஆரம்பிச்சுடுங்க. பின்வாங்கி போனவங்க கூட என்ன செய்யற? ஒரு போலும் சேராது. 3ஆவது என்ன சொல்ற? பெர்ஷேபாவை 4ஆவது அப்படின்றார். என்ன அப்படின்னா அர்த்தம்? வாக்குத்தத்தத்தின் குலங்கள். பெர்ஷேபானா வாக்குத்தத்தத்தின் 7 குலங்கள் அர்த்தம். நம்ம பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இங்க தலை கொடுப்போம், அங்க தலை கொடுப்போம். மோகன்சி வந்தாரா அங்க ஓடிடுவாங்க, டிஜிஎஸ் வந்தாரா அங்க ஓடிடுவாங்க, எஸ்ஐகல் பிரான்சிஸ் வந்தாரா அங்க ஓடிடுவாங்க, ஜிபிஎஸ் ரோபேஸ் வந்தாரா அங்க ஓடிடுவாங்க. எல்லா இடத்துக்கும் இங்க தலை அங்க தலை அங்க தலை இங்க தலை, கடைசி தலையே தான் இருக்கும். மாறி பகலைய கடைசி என்ன ஆகாருமா? தனையும் இருக்காரு, 3 இருக்காரு. அழகிறது இந்த ஒரு சில கூட்டம் நிக்கால கூட ஒரு கூட்டம் வந்துச்சு. நான் சும்மா ஜெபிக்க ஆரம்பிச்சா ஒரு பையன் போன் வச்சிருக்கான். எதுக்கு நான் போன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இல்ல ஏதாவது ப்ராபர்ட்டி வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அதுக்குன்னு கர்த்தர் சொல்லும் போது அந்த டைம் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுறாருன்னா அந்த டைம் நீங்க ரெக்கார்ட் பண்ணா ஓகே. அது வருஷம் ஃபுல்லா நம்ம வச்சு ஜெபம் பண்றோம். சும்மா ஜெபம் பண்ண எனக்கு அதை பார்த்தோம்னா ஜெபமே வர மாட்டேது. வர ஜெபம் உள்ள போயிடுது. சும்மா ஜெபம் பண்ணாலே அதுக்கு அந்த போனை பார்த்தோம்னா சில பேர் கர்த்தர் இந்த ஒழுங்கு ஆசீர்வதிப்பாராக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் உன் மேல கடந்து வருவதாக, ஹல்லேலூயா, சந்தர மரியா கரமரோ ஷனமரியா கர உனையா வராரியா அது மொத்தம் இதுவோ வேணும் பாரு. ஆமா அப்பா, there is nothing beyond the word of God, man. You claim all this word, claim it. Everything is given into your hand. நீ அங்க இங்க அங்க தேடி போற. இத வாசி, இத படிச்சாலே போதும், ஒரு புது பலன் நமக்கு உண்டாகும். இது படிச்சாலே போதும். வசனத்தை தியானம் பண்ணி வசனத்தை படிச்சு வசனமே நமக்கு போதும்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சி ஓ ஜீசஸ் அப்படி ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது நான் எப்படி நம்ம வசனம் படிப்பேன், நான் எப்படி நம்ம வசனம் படிப்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், சாபத்தை கூட எனக்கு சாதகமா மாத்திக்கிறேன். சாதகமா வாசிக்கிறேன். உபாகம் 28 வாசிங்க. ஒரு வசனம் நம்ம சொல்றோம். ஒரு வசனம் உபாகம் 28 வாங்க. உபாகம் 28ல என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உடைய கட்டளை எல்லாம் கவனமாய் நீ செய். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு படிக்கும். சொன்னாரா இல்லையா? படிக்கணும். என்ன மாறணும் சொல்றீங்க? ஓகே, இப்போ வந்து 15 வசனத்துக்கு மேல வாசி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகி இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது வந்து எப்படி ஆசீர்வாதம் வரும்? 16 வாசி. 16 வாசி. 16 6 நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் ஆபிசிக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கடியும் உன் நிலத்தின் கடியும். இப்ப இது வந்து என்ன சொல்றது? சாபம் சாபம் சாபம். மேல என்ன சொன்னாரு? நீ கேட்காம போனாதான் உனக்கு அப்படி நான் கேட்டேனா அது ரிவர்ஸ் ஆகலாம். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் கூடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ நம்புறீங்க இல்லையோ, 1 14 வரைக்கும் ஆசீர்வாதம், 15 64 வரைக்கும் சாபம். அப்ப எது சாபம் எது பத்தி அதிகமா பேசலாம் இல்லையா? ஆனா அதுவே ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன்னா அந்த 64 வசனம் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களை கூட ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பைபிள சும்மா ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுத மாட்டார். அதை வாசிக்க ப்ராஃபட் தேடவே தேவையில்லை. நீங்க பைபிள் வாசிச்சாலே உள்ள இறங்கும் வார்த்தை, தடைகளை உடைப்பார், அற்புதம் நடக்கும். இதெல்லாம் அவன் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடைசி காலத்துல வாழ்றோம். குறைவில்லாம இருக்கணும். முதலாவது என்ன சொல்லுங்க இருப்போம்? நோட்ஸ் பார்க்காம சொல்லணும். மெத்தியூ சொல்லு, குறைவில்லாம என்ன சொல்லணும்? முதலாவது என்ன மாதிரிங்க? கர்த்தர் நம்ம பரிசுத்தல இருக்கணும். 2வது என்னது? கர்த்தர் நமக்கு தலைவரா இருக்கணும். 3வது என்னது? 3வது என்ன சொன்னேன்? வாய்க்கு சொல்ல
வார்த்தையை ஆண்டவர் தேடுங்க. சண்டையெல்லாம் கட்டடிக்காதீங்க. எப்போ ஜெப கூட்டம் இருக்கும் அப்பெல்லாம் போங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு. இனி வர நாட்கள்ல மலேசியாவில் என்ன நடக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த கிறிஸ்து பிளான்ல ஜோ பாருல இனி என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இப்போ நிறைய ஷாப் லாட்ல, கொமர்ஷியல் பிளேஸ்ல, ஷாப்பிங் மால்ல இருக்கிற எல்லா சர்ச்சஸும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 90% சர்ச் பாதிக்கப்படும். 90% சர்ச். ஒரு நாள் வரும் நமக்கு ஜெபிக்க கூட டைம் இருக்காது. இப்பயே ஜெபம் பண்ணிக்கங்க, இப்பயே பைபிள் வாசிங்க, இப்பயே கையில் இருக்க பைபிளை வாசிங்க. ஒரு நாள் வரும் அந்த பைபிளை கையில் எடுத்தாலும் என்ன செய்வீங்க? அப்ப நீங்க ஒரு வசனம் உங்களுக்கு தெரியாது, இருக்காது. என்ன பண்ணுவீங்க? இப்பயே மனப்பணமா வார்த்தை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புறேன் இந்த 6வது மாதம் உங்கள் வெற்றியின் மாதம். எல்லாரும் எழுமணிப்போமா? எழுமணிப்போம். களி கூறுவே துணையா